திமுகவினுடைய கூட்டணியை டெஸ்ட் பண்றதற்குரிய ஒரு வாய்ப்பாக தாவேகாவை கையில் வைத்திருக்கக்கூடிய காங்கிரசுக்கு இன்றைக்கு தாவேகாவை தவிர வேற எந்த வாய்ப்புகளும் இல்லை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு போய் முடிஞ்சிருக்குது. ஆனால் தாவேகா பக்கத்துல போறதுக்கு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு முன் வருவாரா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நிறைய வாட்டி நம்ம பேசிட்டோம் இதை பத்தி. மிகப்பெரிய ஒரு கிராண்ட் ஓல்டு அலைன்ஸ் கவுன்சிலர் சீட்டு கூட இன்னும் ஃபேஸ் பண்ணாத ஒரு கட்சியை நம்பி வெறும் திரை கவர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு நடிகரை நம்பி போவாங்களா இவ்வளவு பெரிய கூட்டணியை விட்டுட்டு அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா ராகுல் காந்திக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்ற மாதிரிதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பலனாக மிகப்பெரிய ஒரு அவர்களுடைய இமேஜை பூஸ்ட் செய்ததுல திமுகவினுடைய தலைவரை நிகருக்கு வேற யாருமே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை விட்டுக்கொண்டு வெறும் ஒரு திரை கவர்ச்சியினுடைய நடிகரினுடைய பலத்தை நம்பி பின்னாடி போறாரு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்தியா பிளாக்கு செதறி தூள் தூளாகுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு அந்த இந்தியா அலைன்ஸினுடைய பைண்டிங் ஃபோர்ஸாக ஒரு ஜெல் மாதிரி இருக்கிறதே இன்னைக்கு திமுகவும் அதனுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னா அதற்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. அப்போ இந்த கூட்டணியை பிரித்து கொண்டு போறதற்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கை வேணும். உள்ளபடியே அவர் அப்படி ஒரு முடிவை எடுப்பார்களே ஆனால் பிஜேபி நிதர்சனமாக நினைக்கக்கூடிய காங்கிரஸ் இல்லா ஒட்டுமொத்த இந்தியா அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் ஒரு நாட்களில் தெளிவாக தெரிந்துவிடும். அடுத்ததாக அதிமுகக்குள்ள வந்தீங்கன்னா மிக பெரும் ஒரு அலைன்ஸாக நாங்கள் உருவாகி இருக்கிறோம். என்டிஏ தலைமையிலான கூட்டணின்னு அமித்ஷாவும் மோடி அவர்களும் தமிழ்நாடு வரும்போது அவர்கள் கூறுவதும், அதிமுக தலைமையில பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படிங்கிறது அதிமுகவினுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் அதிமுகவினுடைய தலைவர்கள் கூறுவதும், இது உரசலா போய்கிட்டு இருக்கின்ற சூழ்நிலையில தான் இன்றைக்கு திரு மோடி அவர்கள் பங்கு பெற்று சென்றிருக்கிற கூட்டத்திற்கு அப்புறம் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில எஃகு கோட்டையாக அதிமுகவை வளர்த்தெடுத்த எஃகு கோட்டையாக அம்மையார் சொன்ன அதே அதிமுகவினுடைய தலைவர் இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10ஓடு 11ஆக ஒரு சீட்ல உட்கார்ந்துருக்கிறதும், அந்த சைட்ல ஒட்டுமொத்தமான பாரதிய ஜனதா கட்சியினர் உட்கார்ந்துருக்கிறதும், கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய என்டிஏ ஒரு சைட்ல உட்கார்ந்துருக்கிறதையும் பார்க்கும்போது நம்மளுக்கே பரிதாபமா இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சுயமரியாதையை இழந்து இன்றைக்கு அதிமுக பாஜகவினுடைய கைப்பாவையாக ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகிறது.